Hey guys, welcome to our channel Stylish Tamilachi. நான் இந்த மேக்கப் லுக் தான் இந்த பொங்கலுக்கு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான மேக்கப் லுக். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி என் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வின்டர் சீசனில் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். ட்ரையாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் போட்டால் அது நல்லா இருக்காது. இப்போ நான் நிவ்யா ஆஃப்டர் ஷேவ் பாமை என்னோடய ப்ரைமராக யூஸ் பண்ணுறேன். கிளிசரின் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். அதனால என் மேக்கப் நல்லா இதில் ஸ்டே ஆகும் இந்த வின்டரில். ஸோ இது மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும். நான் சிலிகான் ப்ரைமர் அவாய்ட் பண்ணுறேன், ஏன்னா அது என் ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆக்கிடுது. உங்களுக்கு சிலிகான் ப்ரைமரே பிடிக்குதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா பெனிட்ரேட் ஆகும் என் ஸ்கின்குள்ளே. இப்போ நான் ஒரு ஆரஞ்சு லிப்ஸ்டிக் எடுத்து என்னோடய டார்க் ஏரியாஸ் இல்லை பிக்மெண்டட் ஏரியாஸ் கொஞ்சம் கருப்பாக இருக்க இடத்துலலாம் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இதை என்ன வேணால் அப்ளை பண்ணலாம். நீங்கள் கன்சிலர் அப்ளை பண்ணலாம், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். இது என்னோட அந்த இருக்க கருமையை இது கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணும், கொஞ்சம் கம்மியாகும். அப்போ நான் ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த இடத்துல க்ரே ஆகாமல் இருக்கும். அதை நல்லா உங்கள் ரிங் ஃபிங்கரால் பிளெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் மோதிரம் போடுற விரலால் உங்கள் ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணாலும் பிளெண்ட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் மோதிரம் போடுற விரலால் பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ நான் ஃபிங்கர்ஸில் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ அப்போ தான் என்னோடய ஃபவுண்டேஷனோட நல்லா மிக்ஸ் ஆகி அது நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு இது பிக்மெண்டேஷன் இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லைன்னா. நெக்ஸ்ட் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபிங்கர்ஸால் ஃபர்ஸ்ட் என் ஃபவுண்டேஷனை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுறேன். நீங்கள் ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்க சூடுனால உங்கள் ஃபவுண்டேஷன் நல்லா அப்ளை ஆகும். இப்போ ஒரு ஃப்ளாட் டாப் கபுக்கி ப்ரஷ் எடுத்து நான் என்னோடய ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஏன் ஃப்ளாட் டாப் கபுக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்னா அது நல்லா ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணும். உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபிங்கர்ஸாலையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் மேக்கப் நல்லாயிருக்கும். பேஸ் நல்லா இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் போடுற எல்லா மேக்கப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். blend is your friend. ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டது நிறைய. நான் என்றைக்கெலாம் ஃபவுண்டேஷன் ஒழுங்காக பிளெண்ட் பண்ணலையோ நான் அதுக்கப்புறம் எந்த மேக்கப் போட்டாலும் நல்லா இல்லை. ஸோ நான் ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணால் என் மேக்கப் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவை. ஸோ ஃபவுண்டேஷனை முடிஞ்ச வரைக்கும் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய அன்ரைஸில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கன்சிலர் கூட யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். கன்சிலர் யூஸ் பண்ணிங்கன்னா கவரேஜ் இன்னும் அதிகமாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ லைட் நம்ம ஃபேஸில் படும்போது இந்த ஏரியாஸ்லாம் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். அதுக்காக உங்களோட சின், உங்கள் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், உங்களோட மூக்குத்தண்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோர்ஹெட், நெத்தி, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா திருப்பி ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்டிங் தான் பேஸ் மேக்கப்புக்கு எப்போவுமே பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்கின்னாக ஆகிடணும். நான் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே லைட் ஷேடை என்னோடய ஐலிட்ஸில் போட போகிறேன். அப்போ தான் நான் ஐஷேடோ போடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஐஷேடோ கலர்லாம் நல்லா தெரியும். ஸோ நல்லா அதை இது பண்ணிடுங்க. அப்புறம் நான் ஃபவுண்டேஷனையும் கன்சிலரையும் பவுடரால் செட் பண்ணுறேன். என்னோடய ஹோல் ஃபேஸையும் நான் பவுடரால் செட் பண்ண போகிறேன். சில பேருக்கு டீ ஜோன் மட்டும் தான் செட் பண்ண விருப்பமாக இருக்கும். ஸோ நீங்கள் டீ ஜோன் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நான் ஹோல் ஃபேஸையும் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு மேக்கப் கொஞ்சம் லாங் ஆகும்னு நான் நினைப்பேன். ஸோ நல்லா பவுடரால் நான் ஹோல் ஃபேஸையும் நல்லா பவுடரால் செட் பண்ணிடுறேன். என்னோடய சின் ஏரியா, என்னோடய ஐலிட்ஸ்க்கு மேலே, என்னோடய அண்டர் ஐஸ், இதில் எல்லாத்தையும் நான் பவுடரால் நல்லா செட் பண்ணிடுறேன். என்னோடய நெக்கையும் நான் பவுடரால் செட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் அங்கேயும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருப்பேன். எப்போயும் உங்கள் நெக்லேயும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஓல்டு மஸ்காரா வாண்ட் இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூலி எடுத்து உங்களோட ஐப்ரோவை நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. அப்புறம் அங்கே இருக்க ஸ்பார்ஸ் ஏரியாஸ்லாம் என்னோடய ஜெல் ஐலைனராக ஃபில் பண்ணுறேன். நீங்கள் ஐப்ரோ பென்சில், போமேட், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் விருப்பமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஃப்ரண்ட்டில் எப்போவுமே ஸ்ட்ரோக் மோஷனில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆஃப் த ஐப்ரோ டார்க்காக இருக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக நேச்சுரலாக இருக்கும். நான் என்னோடய ஐப்ரோ ஷேப்பையே ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய லெஃப்ட் ஐயில் எனக்கு ஒரு ஸ்கார் இருக்குது. ஸோ நான் அதை மைண்ட் பண்ணல. நான் அதை எப்போவுமே ஃபில் பண்ண மாட்டேன். நான் ரெஸ்ட் ஆஃப் த ஐப்ரோஸை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் ஐஷேடோக்கு போகிறேன். இப்போ நான் ஒரு டார்க் ரோசி ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். இது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ். இதோட பிளெண்டிங் ப்ரஷ்னால் என்னோடய ஐலிட் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் இது ரொம்ப ஐஷேடோக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல, அதனால தான். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் பிளெண்டிங் ப்ரஷ்னால் ஃபுல்லாக ஐலிட்ஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். நான் க்ரீஸ், ட்ரான்சிஷன்லாம் அப்ளை பண்ணல. நான் 2 ஐஸ்லேயும் ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கலர் இன்டென்சிட்டி வர வரைக்கும் நீங்கள் அந்த கலரை பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கோல்டனி ஷாம்பினி கிளிட்டரி ஷேட் எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு மாதிரி கோல்டன் கலர். அதை நான் சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நான் 2 ஐஸ்லேயும் சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு
பென்சில் ப்ரஷ் எடுத்து பென்சில் ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து அதே ரோசி ஷேடில் டிப் பண்ணி என்னோடய வாட்டர் லைன் கிட்ட நான் திருப்பி அப்ளை பண்ணுறேன். ஸோ அது பார்க்க ரொம்ப கண்டினியூட்டி இருக்கும், அது பார்க்க இன்னும் அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அதே கோல்டன் ஷாம்பனி ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர்லேயும் நான் ஃபில் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஜெல் ஐலைனர் எடுத்து ஒரு பிளாக் ஜெல் எடுத்து என்னோடய லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எப்போவுமே வந்து ஐலைனர் பண்ணும்போது எப்போவுமே உங்கள் லேஷ் லைன் க்ளோஸாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மஸ்காராவை பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு உங்கள் லேஷஸே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். அது பார்க்க ஸ்பைட்ரி லேஷஸ் மாதிரி இருக்கும், அது நல்லாவே இருக்காது. ஸோ ஒரு சிங்கிள் கோட்டாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்ட் எடுத்து மொத்தமாக அப்ளை பண்ணிடாதீங்க. ஒரு லேஷாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் லோயர் லேஷஸ்லேயும் சரி, உங்கள் அப்பர் லேஷஸ்லேயும் சரி. இப்போ நான் அதே ஜெல் ஐலைனர் எடுத்து அதே ஜெல் பிளாக் லைனர் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் அப்ளை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இருந்த காஜல் இருந்தால் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ என்கிட்ட காஜல் இல்லை, அதனால அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃபேஸ் வச்சுட்டு என்னோடய ஃபேஸை கான்டர் பண்ண போகிறேன். நான் ஒரு டார்க் ஐஷேடோவால் என்னோடய ஃபேஸை கான்டர் பண்ணுறேன். நீங்கள் டார்க் கன்சீலர், உங்கள் ஃபேஸோட உங்கள் ஃபவுண்டேஷன் ஷேடோட 2-3 ஷேட் டார்க்கான ஒரு கன்சீலர் இல்லை ஐஷேடோவால் நீங்கள் உங்கள் ஃபேஸை கான்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிசில்டு ஒரு லுக் தரும், உங்கள் ஃபேஸை கொஞ்சம் சிசில் ஆக்கும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணேன் என்னோடய ஐஷேடோவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ப்ளஷ்ஷால் என்னோடய ஃபேஸ்க்கு நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிடுறேன். நான் அந்த கலர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷாலேயே என்னோடய லிப்ஸை வந்து நான் டார்க் பண்ணுறேன். இது எதுக்குன்னா அதில் மிச்சம் இருக்க ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய டார்க்னஸை வந்து கொஞ்சம் குறைக்கும், நியூட்ரலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நான் ப்ரௌன் லைனரால் என் லிப்ஸை அவுட்லைன் பண்ணிவிட்டு அதே லைனரால் என் லிப்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இது லாஞ்சிவிட்டி தரும், என் லிப்ஸ்டிக் இன்னும் நிறைய நேரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் லிப்ஸ்டிக் ப்ளீட் ஆகாது. ஸோ நான் இதை என் லிப்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு செரி ஒயின் லிப்ஸ்டிக் எடுத்து, இது எல்ஐடியோட செரி ஒயின் ஷேட். இது இந்த வின்டர் சீசனுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். என் ட்ரெஸ்க்கும் இது நல்லா மேட்ச் ஆகுது. இந்த லிப்ஸ்டிக் எடுத்து நான் என் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் தென் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நல்லா வைப் பண்ணி இது ஒரு வெல்வெட்டி மேட் ஃபினிஷ் தரும். தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இஃப் யூ லைக் த வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்டைலிஷ் தமிழச்சி.